அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ஆபரேஷன் திமுக ஷாக் கொடுத்த அமித்ஷா தொடர்ந்து அசிங்கப்படும் கமலஹாசன். இந்த வீடியோல இப்போ ரீசெண்டா நடந்த 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், சோளமுத்தா போச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில டெல்லி ஃபார்முலாவை அப்படியே தமிழகத்துக்கு கொண்டு வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு அமித்ஷா. இரண்டாவது விஷயம், சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு, இதுக்கு மேல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விண்வெளி நாயகன் கமலஹாசனவே புலம்ப வைக்கக்கூடிய வகையில ஒத்த சீட்டுக்காக தன்னுடைய கட்சியை அடமான வச்சு ரொம்ப அசிங்கப்பட்டிருந்தார் கமலஹாசன். அதை தொடர்ந்து அவர் ரீசெண்டா நடித்து வெளியான தங் லைஃப் திரைப்படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெட்டிசன் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து குவிஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றதே தெரியாம மொத்தமா அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்காரு நம்முடைய கமலஹாசன். முதல் விஷயம், திமுக விசஸ் அமித்ஷா. ரீசெண்டா தமிழகம் வந்திருந்த அமித்ஷா அவர்கள் மதுரையில் நடக்கக்கூடிய அந்த முருக பக்தர்கள் மாநாடு சம்பந்தமாகவும் திமுகவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழகத்தில் என்ன மாதிரியான வேலைகளை திமுக பண்ணிட்டு இருக்காங்க, டாஸ்மாக் ஊழல் தொடங்கி பல்வேறு அதிரடியான விஷயங்களை பேசி திமுகவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசு 100க்கு 100 தோல்வி அடைந்த ஒரு அரசு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதிகள்ல 10% கூட இன்ன வரைக்கும் திமுக அரசால நிறைவேற்ற முடியவில்லை, தென் தமிழகத்திற்கு அவங்க வெறும் துரோகம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடி அடிச்சிருக்காரு. தமிழ்னு பேசக்கூடிய திமுக அரசு உயர்கல்வியில தமிழ் மொழியை கொண்டு வராதது ஏன் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக அமித்ஷா அவர்கள் முன் வச்சிருக்காரு. தமிழகத்தின் பெருமையை கூறக்கூடிய வகையில செங்கோலை நாடாளுமன்றத்தில் நாங்கள் வைத்த போது ஒரு பாராட்ட கூட திமுக அரசு எங்களுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இந்துக்களை வம்பளிக்கக்கூடிய வகையிலும் இந்து மதத்தை சார்ந்தவர்களை நோகடிக்கக்கூடிய வகையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அதை கைகட்டி வேடிக்கை பார்த்த அரசு திமுக அரசு. கண்டிப்பா திமுக அரசை எப்படி அகற்றணும் அப்படின்றது என்னுடைய சிந்தனையில எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22 நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தணும், தமிழ்நாட்டிற்கு வந்து உங்களிடம் தமிழ் மொழியில நான் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருக்கு. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றத சொல்லி அடிச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூருக்காக தமிழகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த குரல் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு குரல்கள் எழும்பி இருக்கு. அதை நாங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை மறக்கவே முடியாது. காஷ்மீர் தாக்குதல் நடத்தியதில் பாகிஸ்தானுக்குள் 100 கிலோமீட்டர் தொலைந்து பயங்கரவாதிகளை நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கு நம்முடைய இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகவும் பேசியிருக்காரு. வரக்கூடிய 2026 நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தலில் பாஜக மிக முக்கியமாக தமிழகத்தில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். டெல்லியில் ஆம் ஆத்மியை நாங்கள் எப்படி வீழ்த்தினோமோ அதே ஃபார்முலாவை கொண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஒரு பேச்சு தான் இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தொடர்ந்து 10 ஆண்டுகளாக டெல்லியில் ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மதுபான அந்த கொள்கை ஊழல் வழக்கின் மூலமா ஒட்டுமொத்தமாக துரத்தி அடிச்சிருந்தாங்க பாஜக கூட்டணி அரசு. அதே போல டாஸ்மாக் ஊழல் வழக்கு சம்பந்தமாகவும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. கண்டிப்பா இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு பல்வேறு வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழகத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. பட் இதற்கு மேலே இங்க இருக்கக்கூடிய கூட்டணி பாஜக அதிமுக மற்றும் மற்ற எந்தெந்த கட்சிகள் இவங்களோடு கூட்டணிக்கு வராங்க, அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இருக்க போது, திமுகவுக்கு எதிராக எப்பேற்பட்ட ஊழல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் திமுக ஆட்சியை தமிழகத்தில் வீழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்க முடியும். டாஸ்மாக் ஊழலில் ஒவ்வொரு நாளும் எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும். பட் இதை
பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சாரம் அதிமுகவும் பாஜகவும் செய்தே தீர வேண்டும். செய்தால் மட்டும்தான் திமுகவை கொஞ்சம் வீழ்த்துவதற்கான ஒரு சூழல் எங்க உருவாகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவது விஷயம், நம்முடைய கமலஹாசன் என்ன சார் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஒரு சூழல் இப்போ உருவாகி இருக்கு. ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் திமுக ஒரு குடும்ப ஆட்சி, ஊழல் அரசு, அவங்களை ஒழித்தே தீரணும்னு ரிமோட்டை கொண்டு டிவியிலையும் ஒடிச்ச ஒரு நபர் இன்னைக்கு ஒத்த சீட்டுக்காக அறிவாலய வாசல்லே உட்காந்து அந்த சீட்டை வாங்கிட்டு போகிற சூழல்லாம் யாருக்குங்க உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்கள் பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட் திமுக அரசு கமலஹாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் ராஜ்யசபா எம்பி ஆவதற்கான எல்லா வாய்ப்பும் உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல அவரை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க இணையதளவாசிகள். என்ன சார், இந்த ஒரு சீட்டுக்காக தான் நீங்க இவ்வளோ கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ பேசிட்டு இருந்தீங்களா? இது நேரடியாக அவங்க காலில் போய் விழுந்துருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்களே, எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சு எங்களையும் குழப்பி உங்களையும் குழப்பி எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன் லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரீசெண்டாக வெளியாகி இருந்தது மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில். ஏற்கனவே அந்த மேடையில், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் மேடையில் கன்னட மொழி சம்பந்தமாக தேவையில்லாத ஏடாகுடமாக ஒரு சில விஷயங்களை பேசி ஒட்டுமொத்தமாக கன்னட மக்களினுடைய அதீத கோபத்தை வாங்கியிருந்தார் கமலஹாசன் அவர்கள். அந்த திரைப்படம் கர்நாடகாவில் வெளியிட முடியாமையே போயிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வெளியிட்டு இவங்க எண்ணத்தை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது. ஒன்றுத்தையும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாள் படம் அங்கே ஓடி இருந்தால் கூட ஏதாவது ஒரு காசு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் அதுவும் இல்லை. ஏன்னா நம்முடைய கமலஹாசன் அவருடைய வாய் அந்த மாதிரி, அவர் என்ன பேசினாலுமே ஏடா கூடமாக தான் பேசுவார். பட் அவர் பேசுறது அவருக்கு புரியுதோ இல்லையோ யாருக்குமே புரியாது. முதல்ல அவருக்கு புரிஞ்சாதானே மற்றவங்களுக்கு புரியும். அப்பேற்பட்ட நம்முடைய கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு திமுகவோட போய் ஐக்கியமாகிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படி போய் மாறிட்டாரே மனுஷன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இணையதளவாசிகள். அதுலேயும் விண்வெளி நாயகனுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணி பயங்கரமாக அவரை கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க இணையதளவாசிகள். என்ன கமல் சார், உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்படி ஒரு சீட்டுக்காக போயிட்டு வம்படியாக நீங்கள் போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வெம்பி விதம்பி எதுக்காக சார் இந்த ஒரு சீட்டு? என்னத்தை சொல்கிறது?